நேற்றைய தினம் அதாவது 27/9/2025 சனிக்கிழமை விஜயோடைய 3வது பரப்புரை மீட்டிங் நடந்துச்சு. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மீடியாவும் 12 பேர் வந்திருக்காங்க, 20 பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு சில மீடியாக்கள் 39 பேர் வரைக்கும் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இறந்த அனைவருக்கும் அந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளணும். இதில் இறந்த இவ்வளவு பேருக்கும் விஜய் மட்டுமே காரணம் என்று சொல்லிட முடியாது. அதுவும் இல்லாமல் இதை வச்சு அரசியலும் பண்ண முடியாது. இது ஒரு துயர்கர சம்பவம் உண்டு. இந்த பரப்புரை மீட்டிங்கில் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. இது திட்டமிட்டதாகவும் சில பேர் சொல்றாங்க. இதே மாதிரி எடப்பாடி அவருடைய பரப்புரை மீட்டிங்களையும் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸுகளை உள்ளுக்குள்ள விட்டு சன நெரிசல் ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் இதிலே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எது எப்படியோ தெரியாது. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு சில கேள்வி தான். 8:45 கொடுக்கப்பட்ட டைம்ல விஜயன் சரியான டைமுக்கு அந்த இடத்தில் வரையில அரூர்ல கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சும் அங்கு காத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு சாப்பாட்டு வசதி, குடிநீர் வசதி கூட ஏற்பாடு செய்ய முடியல. இதனால இதுல இறந்த மக்கள் தனிப்பட்டு சன நெரிசல மட்டுமே இறக்கல. அங்க வெயில காத்திருந்து போதிய உணவு இல்லாம நீர்ச்சத்து இல்லாம மயங்கி விழுந்துதான் இதுல பாதி பேர் இறந்திருக்காங்க. ஒரு தலைவன் சரியா செயல்பட்டு இருந்தா இந்த அசம்பாவிதத்தை பாதிக்கு பாதியா சரி குறைச்சிருக்கலாம். அதுதான் எங்களுடைய ஆதங்கம். அடுத்து இந்த அசம்பாவிதத்துக்கு பெரிய காரணமே இந்த ரசிகர் மனப்பான்மையோட இருக்கிற மக்கள் தான். விஜயை பார்க்க போனதால தான் இவ்வளவு பிரச்சனையே. விஜய் சொல்றதை கேட்க போயிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காரு. பரபர மீட்டிங்கை நாங்களும் வீடியோவில் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு மேலே எல்லாம் ஏறி அந்த வீட்டு உரிமையாளர் கீழே கெஞ்ச அதுக்கு மேலே எல்லாம் ஏறி அவங்களுக்கு ஒருத்தரம் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்க. இந்த அணில் குஞ்சல் காட்டுற குரங்கு சேட்டையை பார்த்துட்டு தான் ஈபிக்காரங்களே கரண்டையும் கட் பண்ணி விட்டாங்க. எல்லாத்துக்கும் இன்னும் 90% அசம்பாவிதம் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஏறி லைனை பிடிச்சிருந்தா போயிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்பர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்பரில் ஏறி இருக்கிறாங்க. ஒரு இடம் விடல, எல்லா மரத்துலையும் இருக்கா, டிரான்ஸ்பர் எல்லாத்துலையும் இருக்காங்க. ஏதோ ஒரு டிரான்ஸ்பர் உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஈபிலேருந்து கொண்டு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் இதுக்கு மேலே ரொம்ப சம்பவம் நிறைய. இந்த முட்டாள்தனத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இந்த அணில் குஞ்சுகளும் இணையதளத்தில் வந்து ஒப்படை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு இடத்த தந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமாண்டு நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு வள்ளுவத்தைகளை கேட்டாங்க. அதுக்கு அனுமதி மறுத்தப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் தம்பிகள் எங்களை அங்கே வந்து கைது செய்யுங்கன்னு தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்கடா. வீரமன்றதெல்லாம் வாயில வரக்கூடாது, அதெல்லாம் ரத்தத்திலேயே இருக்கும். எதிர்பார்த்த இடம் கிடைச்சிருக்காட்டிக்கு அதை எதிர்த்து வழக்காச்சும் போட்டிருக்கலாம். அதிலையும் தீர்வு கிடைக்காட்டிக்கு தடையை மீறி செயல்பட்டு வந்து அவன் தான் உண்மையான தலைவர். இந்த அசம்பாவிதங்களுக்கு பிறகும் விஜய் செஞ்ச பிற என்னண்டா, தொண்டர்கள் இத்தனை பேர் செத்திருக்காங்களே, உடனே வீட்டை போறதை விட்டுட்டு வைத்தியசாலையில போய் அவங்களை பார்த்திருந்து அவன் உண்மையான மனுஷன். ஏன் பார்க்க போறேல தன்னுடைய ரசிகர்களே தன்னை தாக்கிடுவாங்கன்ற பயமா? ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு வந்தா அடிப்போம் என்று இருக்கும் போதே அவங்களை எல்லாம் பொழந்து கட்டிக்கிட்டு உள்ள போய் பிரியாணி சமைச்சவடா நாம் தமிழர் கட்சி.